வணக்கம் மக்களே. பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? எல்லோரும் சொல்கிற மாதிரி கசப்பே இல்லாமல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதில் கசப்பு இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பாவக்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிகட்டிக்கலாம். திரும்ப ஒரு பவுலில் பாவக்காய் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. அது ஏன்னா லைட்டாக அதில் இருக்க கசப்புலாம் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான்னு எனக்கே தெரியலைங்க. நானும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அவ்வளோதாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தட்டி வச்சுருக்க பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 7 இல்லது 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். சில பேர் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சேர்க்க மாட்டேங்க. ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமே பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் மசாலா சொல்லட்டா? மட்டன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் தேங்காயில் ஜீரகமும் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைட்டாக கசக்க தாங்க செய்யும்.